نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله تعالى ومن يتق الله يجعل له مخرجا فقال النبينا صلى الله عليه وسلم عن أبي هريرة رضي الله عنه سمعت رسول الله صلى الله عليه وسلم سبعة يذلهم الله في ظل يوم لا ظل إلا ظله. ஈருலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இன்னும் இருளாக இருந்த இந்த உலகத்தை வெளிச்சமாக்கி தந்த கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், மேலும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக என்று கூறியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எனக்கு இந்த மாமன்றத்திலே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நிழலே இருக்காத அந்த நாளில், கியாமத் நாளில், மஹ்ஷர் மைதானத்தில் நிழலே இருக்காத அந்த நாளில் அல்லாஹ்வுடைய அர்ஷின் கீழ் நிழல் அளிப்பான். அப்படிப்பட்ட 7 நபர்களை பற்றி உங்களிடத்தில் நான் பேச வந்துள்ளேன். அந்த அல்லாஹ்வுடைய அர்ஷில் நிற்கக்கூடியவரில், அந்த நிழலில் நிற்கக்கூடியவரில் முதலாமானவர் இமாமுன் ஆதிலுன், நேர்மையான அரசர். நேர்மையான அரசர் என்றால் இந்த காலத்தில் எப்படி இருக்கிறார்கள்? முதலில் நேர்மையான அரசர் என்றால் என்ன? தனக்கு கீழ் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீதம் செலுத்தக்கூடியவர்கள் தான் நேர்மையான அரசர். நேர்மை என்று எடுத்துக்கொண்டாலே நமக்கு ஒருவர் ஞாபகம் வருகிறார். அவர் யார் என்றால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நீதமான அரசர். எப்படி எந்த விஷயத்தில் நீதமாக இருக்க வேண்டும், எப்படி நீதமாக இருக்க வேண்டும் என்று நீதமான அரசர் என்று எடுத்துக்கொண்டமையானால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நம்முடைய ஞாபகத்தில் வருவார். அப்படி ஒரு நீதத்தை செலுத்தினார்கள். அவருடைய ஒரு சிறிய சம்பவத்தை எடுத்துக்கொள்ளலாம். தன்னுடைய மகனிடத்தில் கொடுத்து இந்த கஸ்தூரி மூட்டையை மக்களுக்கு பங்கிட்டு கொடுக்க சொல்கிறார்கள். அவர் மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஸ்தூரி மூட்டையை மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்துவிட்டு மீதி இருக்கக்கூடிய கஸ்தூரியை தன்னுடைய தலையில் தடவி கொள்கிறார்கள். இதை பார்த்த அவர்கள், உமர் ரலியல்லாஹு இதை பார்த்து விட்டார்கள். பார்த்துட்டு கேட்டாங்க, இது மக்களுடைய சொத்து, இது நமக்கு ஹராமானது. அவர்கள் நினைத்திருந்தால் கஸ்தூரி மக்களுக்கு கொடுத்து விட்டாதானே தடவினார்கள் என்று விட்டிருக்கலாம். ஏன் அவர்களுக்கு இது ஹராம், இது மக்களுடைய சொத்து என்று இதிலும் நீதமாக இருந்தார்கள். இதன் காரணமாக தன்னுடைய மகனுக்கு மொட்டையடித்து விட்டார்கள். இந்த இடத்தில் பார்க்க வேண்டும் எப்படி நீதமானவர்களாக இருந்தார்கள். இதே நம்மிடத்தில் ஒரு பொருள் கொடுக்கப்பட்டு இது மக்களுக்கு பங்கெடுத்து கொடுத்து விட்டு என்று சொன்னால் அதை பங்கிட்டு கொடுத்துவிட்டு மீதி இருக்கக்கூடிய பணத்தை நம்முடைய ஜோல்னாவில் நிரப்பிக் கொள்கிறோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்படி நீதமானவர்களாக இருந்தார்களோ அதே போல் நீதமானவர்களாக வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. அந்த அல்லாஹ்வுடைய அர்ஷில் நிற்கக்கூடிய 2வது நபராக வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ் தஆலாவுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடியவர். தன்னுடைய வாலிபத்தை, இந்த காலத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய பாதையை செலவு செய்கிறார்கள் என்றால் மிகவும் குறைவானது. மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா பல நிஅமத்துகள், பல அருட்கொடைகள் வழங்கியிருக்கிறான். அதிலும் முக்கியமான ஒரு அருட்கொடை என்று எது என்றால் வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ் தஆலா கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய நிஅமத் வாலிபம். இந்த வாலிபத்தில் நாம் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் செய்துவிடலாம். அல்லாஹ் தஆலாவுடைய வாலிபத்தில் கழிக்கக்கூடிய வாலிபர்கள் யார் என்றால் நாம் அனைவரும் தான் அல்லாஹ்
அல்லாஹ்வுடைய பாதையில் வாலிபத்தை கழிக்கக்கூடிய வாலிபர்கள், அல்லாஹ் நினைத்திருந்தால் நம் அனைவரையும் பல வேளைகளில் பல கஷ்டங்களில் ஆழ்த்திருக்கலாம். ஆனால் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இந்த அல்லாஹ்வுடைய கலாமை ஓதுவதற்காக நம்மை அல்லாஹ் இந்த மதரசாவில் வர செய்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய வாலிபத்தை நல்ல முறையில் கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் தஆலாவுடைய அர்ஷில் இருக்கக்கூடியவரில் மூன்றாவது நபராக மஸ்ஜிதுகளிலே மனமுள்ள, மஸ்ஜிதுகளிலே தொடர்புள்ள ஒரு மனிதர், மஸ்ஜிதுகளிலே தொடர்புள்ள ஒரு மனிதர் என்று எடுத்துக்கொண்டமையானால் இந்த காலத்தில் எப்படி இருக்கிறார்கள்? நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஃபருக்கு சென்று வருகிறார்கள். எந்த ஒரு சஃபருக்கு சென்றாலும் சஃபருக்கு சென்று வருவார்கள். வந்து அவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு செல்ல மாட்டார்கள். முதலாவதாக பள்ளிவாசலுக்கு சென்று 2 ரக்காத் தொழுவார்கள். இந்த இடத்தில் பார்க்க வேண்டும், எந்த ஒரு தேவை இருந்தாலும், எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், 2 ரக்காத் தொழுக வேண்டும். இப்படிதான் பள்ளிவாசலில் மனமுள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அர்ஷின் கீழ் நிற்கக்கூடியவரில் நான்காவது நபராக 2 மனிதர்கள் அல்லாஹ்விற்காகவே பிரியப்படுவார்கள், அல்லாஹ்விற்காகவே வெறுப்பார்கள். அல்லாஹ்விற்காகவே பிரியப்படுவார்கள், அல்லாஹ்விற்காகவே வெறுப்பார்கள் என்று எடுத்துக்கொண்டோமேயானால் இப்பொழுது இருக்கக்கூடிய மனிதர்கள் எதற்காக பிரியப்படுகிறார்கள்? தன்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தையும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பணம் காசையும் பற்றி பிரியப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்விற்காக பிரியப்படுவது என்றால் என்னங்க? அல்லாஹ்விற்காக பிரியப்படுவது என்றால் ஒருவரிடத்தில் நல்ல இல்மு இருக்கின்றது, நல்ல கல்வி இருக்கின்றது, இதற்காக பிரியப்படலாம். ஏன்? இவரிடத்தில் இருக்கக்கூடிய கல்வி, இவரிடத்தில் இருக்கக்கூடிய இல்மு நம்மிடத்திலும் வர வேண்டும் என்பதற்காக பிரியப்படலாம். இதேபோல் 2 மனிதர்கள் பிரியப்படுவோம் வெறுப்பதும் அல்லாஹ்விற்காகவே இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலாவுடைய அர்ஷின் கீழ் இருக்கக்கூடியவரில் 5வது நபர் யார் என்றால், அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண் தன்னை விபச்சாரம் செய்ய அழைத்தும் அல்லாஹ்விற்காக பயந்து விலகி செல்லக்கூடியவர். இந்த காலத்தில் எப்படி இருந்து கொண்டிருக்கிறார்கள்? ஒரு பெண் அழைத்தாலும் சரி, அழைக்கவில்லை என்றாலும் சரி, அவரிடத்தில் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த சமயத்தில் நமக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வர வேண்டும். உதாரணமாக இப்னு சீர் ரஹ்மத்துல்லாஹி எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பெண் அவரை தவறு செய்வதற்காக அழைக்கிறார். அப்பொழுது அந்த பெண் அவரை அழைத்து கதவை மூடிவிட்டார். உடனே அவர் அந்த பெண்ணிடத்தில் கேட்டார், இங்கு பாத்ரூம் எங்க இருக்கு, குளியலறை எங்க இருக்குன்னு கேட்டு போனாங்க. இங்க இருக்கு அந்த பெண் சொன்ன உடனே இவங்க போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மலத்தை தன்னுடைய மேனியில் தடவிக் கொள்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய மலத்தை தன்னுடைய மேனியில் தடவிக் கொள்கிறார்கள். எதன் காரணமாக தடவிக் கொள்கிறார்கள் என்றால், இந்த பெண் நம்மை தவறு செய்ய அழைக்கிறாள். அல்லாஹ் இவர் நினைத்திருந்தால் தவறு செய்திருக்கலாம். எதன் காரணமாக? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். யாரும் அந்த இடத்தில் பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற காரணத்தில் அவர்கள் பயந்தார்கள். இதேபோல் நாமும் அல்லாஹ் பார்க்கிறான் என்று ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலாவுடைய அர்ஷின் கீழ் இருக்கக்கூடியவளில் 6வது நபராக ஒரு மனிதர் சதக்கா செய்கிறார். எப்படிப்பட்ட சதக்கா என்றால், வலது கரம் கொடுப்பது இடது கரத்திற்கு தெரியாமல் சதக்கா செய்வது. இப்படிப்பட்ட ஒரு மனிதரும் அல்லாஹ்வுடைய அர்ஷின் கீழ் நின்று இருப்பார். 7வதாக ஒரு மனிதர்
அல்லாஹ்வை திக்ர் செய்து தன்னுடைய பாவத்தை எண்ணி கண்ணீரிடக்கூடிய ஒரு மனிதர், ஒரு தனி அறையில் உட்கார்ந்து கொண்டு குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார். குதைப் அவர்கள் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கும் பொழுது ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆயத்து வருகிறது. குல்லு நஃப்ஸின் தாயிகத்தில் மவுத், ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சந்தித்தே தீரும் என்ற ஆயத்து வருகிறது. அந்த ஆயத்தை எண்ணி அவருடைய உள்ளத்தில் இறையச்சம் ஏற்பட்டு விட்டது, அல்லாஹ்வுடைய பயம் ஏற்பட்டு விட்டது. அவர் இந்த ஆயத்தை திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டிருக்கிறார். யாரும் இல்லாத அந்த தனி அறையில் ஒரு மூலையில் இருந்து ஒரு சத்தம் வருகிறது. இந்த ஆயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப ஓதாதீர்கள், ஏனென்றால் நீங்கள் ஓதியதின் காரணமாக பல ஜின்கள் மௌத்தாகிவிட்டது என்று சொல்லுகின்றார். ஒரு மூலையில் சத்தம் வருகிறது. இந்த இடத்தில் பார்க்க வேண்டும், குர்ஆனை ஓதி கொண்டிருக்கும் பொழுது குல்லு நஃப்ஸின் தாயிகத்தில் மவுத் என்ற ஆயத்தை அவர் கேட்டு அல்லாஹ்வுடைய இறையச்சம் அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்டு இந்த ஆயத்தை திரும்ப திரும்ப ஓதி கொண்டிருக்கிறார். இந்த அல்லாஹ்வுடைய அர்ஷில் நிற்கக்கூடிய 7 நபர்களில் அல்லாஹு தஆலா நம்மையும் ஒருவராக சேர்த்து கொள்வானாக என்று கூறியவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.